வந்துட்டீங்க. எனக்கு அது கடவுள். ஏன்னா நாங்க மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு திரைப்படம் நடிச்சோம். அப்ப அண்ணனுடைய அறிமுகம் எனக்கு பெரிதா தெரியாது. அண்ணன் நடிச்சாங்க, நானும் நடிச்சேன் இந்த படத்துல. அப்ப நான் இந்த விஷயத்த ரொம்ப நாள் இப்ப யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மீடியால தெரியாம சொல்லிட்டோன்னு மறைச்சு வச்சிருந்து, இப்போ அதை தெரியாம உளறிவிடும். அப்போ ஒரு பேட்டி கொடுக்கும்போது என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி இப்ப நிறைய பேட்டிகள்ல அதை அவாய்ட் பண்ணணும்னு நான் பேட்டிகளே கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த இடத்துல நான் அதை சொல்லலைன்னா நான் மனுஷியே கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல்ல லைன்ல கியூல காசு கட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்போ நான் தான் மயில்சாமி பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. நான் இந்த மயில்சாமி, எனக்கு அப்பா மயில்சாமினா அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிமுகங்கள்லாம் கிடையாது, இந்த மயில்சாமியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க நான் அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் தான் மாயாண்டி குடும்பத்தாரில் உன் கூட நடிச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு குமரேசன் ஃபோன் பண்ணி சொன்னாப்ல, என்னம்மா எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி ஷாக் ஆகிட்டேன். நம்ம இப்போ நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் யார்கிட்ட கேட்டாலுமே யாருமே கொடுக்க மாட்டாங்க. கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டா கூட சாமி எனக்கு கொடுன்னு கையெடுத்து கும்பிட்டாதான் கொடுக்கும். கேட்காமலே கொடுத்து கடவுள் மயில்சாமி. அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னே நான் தேவைன்னா கூப்பிடுறேன். இல்லம்மா நீ அந்த மாதிரி எதுவுமே கூச்சப்பட்டுக்கிடாத, வேற யார்ட்டையும் நான் வாங்குறோம்லாம் நினைக்காத, உன் அண்ணன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதை நான் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் போயிட்டு ஒரு நாள் ட்ரெயின்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு படம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது, மயில்சாமின்னு வந்துடுது. அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னா, இல்லை என் பையனுக்கு கல்யாணமா, எனக்கு கூட பிறந்த தங்கச்சி யாருமே கிடையாது. நான் அப்படியே ஒரு சுத்தி யோசிச்சு பார்க்கும்போது உன் ஞாபகம் தான் எனக்கு வந்தது. உடனே அடிச்சுட்டேன், நீ கிளம்பி வந்துரு நிச்சயதார்த்தத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்க பெயர்ந்தப்ப கூட எனக்குள்ள நான் சொல்லியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை உண்டு. நம்ம உள்ள போனா நம்மள உள்ள சேர்த்துப்பாங்களா, நம்ம யாருன்னு எனக்கு. ஆனா அண்ணனை பார்க்கணும், எனக்கு அந்த மாதிரி விஷயம் எனக்கு அப்படியே பதறுது. உள்ள போய் நான் என்ன யார் யாரோ வாய் விட்டு அழுகுறாங்க. போய் என் மனசு சொல்லு, ஏவ்ல யார் யாரோ அழுகுறாவோ, உன் அண்ணன் படுத்து இடக்காவ, நீ ஏப்ல அப்படின்னு கல்லு மாதிரி நிக்காமன்னு சொல்லிட்டு என்ன உள்ள போறேன். அந்த அக்கா சொல்றாங்க, தங்கச்சி தங்கச்சின்னு வாய் விட்டு உன்னைய சொல்லுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க எல்லாம் நம்ம இவ்வளவு நாள் நம்ம நினைக்கிறோம், அவங்களாம் பெரிய ஆட்கள், நம்மளை சேர்த்துப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களான்னு. நான் கூட எங்க அண்ணனை வீட்டுல வச்சு பேசுனதுல, ஆனா எங்க அண்ணன் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னு அப்ப அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ணன் எம்ஜிஆர் பக்தர்னு அது நிறைய சொல்லியிருக்கு. ஆனா நான் சொல்றேன், நீங்க எம்ஜிஆர் புகழ பாடினீங்க, நாங்க உங்க புகழ பாடிக்கிட்டே இருப்போம். எங்க சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்தோம், இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்னு. நிச்சயமான எனக்கு நான் பெருசா கடவுளை 24 மணி நேரம் கும்பிட மாட்டேன். ஆனா எனக்கு நல்லவேன்னு எவன் படுதோ அவன்லாம் கடவுள் தான். என் அண்ணன் எனக்கு கடவுள் தான்.